திருப்பூர் அருகே பார் ஊழியரை ஜாமீனில் விடுவிக்க சென்ற பார் மேலாளரை காவல் ஆய்வாளர் சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கேவிஆர் நகரில் உள்ள மதுபான கூடத்தில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த தனசேகரன் என்பவர் சப்ளையராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுபானம் விற்ற வழக்கில் தனசேகரனை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அதே பாரில் மேலாளராக பணியாற்றி வரும் பாண்டி என்பவர் தனசேகரனை ஜாமீனில் எடுக்க காவல் நிலையம் சென்றுள்ளார். அப்போது காவல் ஆய்வாளர் உதயகுமார் பாண்டியை திடீரென்று சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பாண்டி சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தன்னை தாக்கிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாண்டி கோரிக்கை விடுத்துள்ளார். பாரில் இன்சார்ஜாக இருக்கேன். தனசேகரன் பையனை பிடிச்சிட்டு போய் பெயில் வரதாக பேசியிருந்தாங்க. கையெழுத்து போட கூடும்போது இன்ஸ்பெக்டர் வந்து என்னை அடித்து கையெல்லாம் காயமாயிடுச்சு. கையில் காலில் இழந்து அடித்தாங்க. எதுக்கு அந்த வர சொன்னாங்க, கையெழுத்து போட வர சொன்னாங்க. கையெழுத்து போட போகும்போது அடிச்சிட்டாங்க. எதுவும் பேச அடிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் உதயகுமார் சார் என்னை அடிச்சிட்டார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார். அடிச்சதில் என்னால் வேலை செய்ய முடியல சார். ஆனால் வேலை செய்ய முடியும்னு தெரியல. அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார்.